திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருப்புங்கூர் சிவலோகநாத சுவாமி திருக்கோவில். மேல ஆதனூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் நந்தனார். மிகச்சிறந்த சிவபக்தர். இவர் சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் நடராஜ பெருமானை தரிசிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். ஆனாலும் கூலி வேலை செய்து பிழைக்கும் அவரால் உடனடியாக சிதம்பரம் செல்ல முடியவில்லை. அவர் வேலை செய்யும் இடத்திலும் அனுமதி கிடைத்த பாடில்லை. நாளை போகலாம் என்றே இருந்தார். அதனால் அவருக்கு திருநாளை போவார் என்று கூட பெயர் உண்டு. ஒரு நாள் நந்தனார் சிதம்பரம் செல்வதற்கு முதலாளியின் அனுமதி கிடைத்தது. இதையடுத்து அவர் சிதம்பரம் புறப்பட்டார். வழியில் திருப்புன்கூர் திருத்தலத்திற்கு வந்தார். அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தவர் என்பதால் அவரை சிலர் கோவிலுக்குள் சென்று வழிபட அனுமதிக்கவில்லை. ஆகையால் கோவில் வாசலில் இருந்தபடியே எட்டி உள்ளே பார்த்தார். இறைவனின் உருவம் தெரியவில்லை. கருவறைக்கு முன்பாக இருந்த பெரிய நந்தி மூலவரை மறைத்து கொண்டிருந்தது. நந்தனாருக்கு இறைவனை தரிசிக்க முடியவில்லையே என்ற மன வருத்தம் ஏற்பட்டது. என்ன செய்வேன் இறைவா என்றபடி மனமுருக வேண்டினார். தன் மனவழியை சொல்லி இறைவனை பாடினார். நந்தனாருக்காக கருவறை முன்பிருந்த துவார பாலகர்களும் இறைவனிடம் சுவாமி நந்தனார் வந்திருக்கிறார் என்றனர். இன்னொருவர் சொல்லித்தான் இறைவனுக்கு தன் பக்தனின் பக்தியை பற்றி தெரிய வேண்டுமா? நந்தனாரின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் தனக்கு முன்பாக இருந்த நந்தியை சற்றே விலகி இருக்கும்படி பணித்தார். நந்தியும் அதன்படியே விலகி கொண்டது. இப்போது இறைவனின் திருக்காட்சி நந்தனாருக்கு நன்றாக தெரிந்தது. இப்படி பக்தனுக்காக நந்தியை விலகி இருக்கச் சென்ற இறைவன் வீற்றிருக்கும் சிறப்பு வாய்ந்த தலம் இதுவாகும். இப்போதும் இந்த ஆலயம் சென்றால் இறைவனின் கருவறைக்கு நேராக இல்லாமல் சற்று ஒதுங்கி இருக்கும் நந்தியை நாமும் தரிசிக்கலாம். எல்லா கோவில்களிலும் நந்திக்கு நாக்கு வெளியே தெரிந்தபடி இருக்கும். ஆனால் இங்கிருக்கும் நந்திக்கு நாக்கு உள் அமைந்தபடி இருக்கும். துவார பாலகர்கள் எல்லா கோவில்களிலும் நேராக இருப்பார்கள். ஆனால் இங்கு தலை சாய்த்து காணப்படுவார்கள். இறைவனிடம் நந்தனார் என்ற பக்தன் வந்துள்ளார் என்று கூறுவது போல் அமைந்த தோற்றம் இது என்று சொல்லப்படுகிறது. புங்க மரம் நிறைந்த காட்டுப்பகுதியில் இருந்ததால் இந்த கோவிலுக்கு புங்கூர் கோவில் என்று பெயர் வந்தது. புங்க மர காட்டு பகுதியில் இறைவன் புற்று வடிவமாக உள்ளார். இத்தலத்தில் முதலில் தோன்றியது புற்று வடிவமான லிங்கமே. அதன் பிறகே வந்தது நந்தி. இவை இரண்டும் தான் இந்த ஆலயத்துக்கு பெருமையும் புகழும் சேர்த்தன. கருவறையில் இருந்து விலகி இருக்கும் நந்தி புற்று வடிவாய் உள்ள சிவலோகநாதர். சற்றே தலை சாய்த்து காணப்படும் அஷ்டதிக் பாலகர்கள் ஒரே நாளில் பிள்ளையார் வெற்றிய குலம், பிள்ளையார் முருகன் அகத்தியர் ஆகியோருக்கு செய்யப்படும் பஞ்ச அர்ச்சனைகள். அம்பாளுக்கு புடவை சாற்றி வழிபட்டால் பூர்வ ஜென்மம் பாவங்களை விலக்கி அருள் புரியும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.